இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல டாப் ஆடா இன்னைக்கு வந்ததுல இதான் நல்லா இருந்துச்சு. ஒரு தாயாடு 2 குட்டி. ஆமா 2 கிடா குட்டி. என்ன இது போராடு தான், நம்ம ஆடு தான், கொடியாடு தான். கொடியாடு ஒரிஜினலா? ஒரிஜினல் தான். ஆனா வயசு இப்பதான் கடை முளைச்சிருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் கடை? இன்னும் ஒரு நல்லா பார்த்தோம்னா ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாம். ஏன்னா குட்டி நல்லா பார்த்தோம்னா ஒரு 2 மாசம் குட்டி இருக்கு. ஆனா 33,000 சொன்னாங்க. ஒரு தாயாடு 2 குட்டி. ஆமா 25 ரூபாய்க்கு முத கேள்வி கேட்டோம். 26,000 ரூபாய்க்கு முடிஞ்சு. ஏன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தோம்னா குட்டி 2 11 ரூபாய்க்கு விற்கும். ஆடு 15 ரூபா. பெரிய சைஸ் ஆடு வாங்கினோம்னா அடுத்தடுத்து முதல் பார்க்கலாம். அடுத்தடுத்து 6 மாசத்துக்கு ஈனும் குட்டிகளை தனியா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஆடை வச்சுக்கிட்டே இருக்கலாம். நல்ல ஆடா இருந்துச்சுன்னா வீட்லயே வந்து வாங்கிப்பாங்க. அதனாலதான் இப்படி ஆடு நம்ம தேடுறது. ஏன்னா போட்ட காசு எடுக்கணும்னா இன்னும் ஒரு நல்லா பார்த்தா ஒரு 3.5 மாசம் 4 மாசம் ஆகும். 6 மாசம் கூட தேவைப்படாதா? 6 மாசம் தேவைப்படாது. 2 கிடா மாதிரி 10 ரூபாய்க்கு விற்கும். 4 மாசத்துல கிடா மாதிரி 10 ரூபாய்க்கு விற்கும். 6 மாசத்துலன்னா ஆடு ஃப்ரீ. 2 கிடா மாதிரியும் 12 24 ரூபாய்க்கு விற்கும். ஆடு 2000 தான். சாயலுக்குடி பிள்ளையார் குளம். இது எதுக்கு ஆட்டுக்கு எதுவும் போதா? இல்ல அறுக்க போகுது. நல்ல கிடாவா இருக்கா? முரட்டு கிடாவா இருக்கா? 31,000 சொன்னாங்க. கடைசியில முடிஞ்சது 27. இதுக்காக கொண்டு போறீங்க? என்ன ஃபங்க்ஷன்? ஏதோ மொத்த ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு. இன்னும் 4 நிக்க வீட்டுல. எத்தனை கிலோ கறி இதுல எதிர்பார்க்கீங்க? 32 கிலோ. வியாபாரி கசாப்படை வச்சிருக்கீங்களா? சாயலுக்குடியில் வச்சிருக்கேன். மொத்த கறினா எவ்வளவு, எப்படி கொடுக்குறீங்க? இது ஒரே இடையில கொடுத்துருவோம். ஒரே இடம் எவ்வளவு ஆச்சு ரேட்டுலாம்? 900 ரூபா. 900 ரூபா. அதுக்கு குறைஞ்சு நான் ஜெயிக்க முடியாதோ? அதையே ஜெயிக்க முடியாது. அப்படியா? கிடா சொன்ன மாதிரி கிடா தான் முடியும். ஆமா கொட்டையெல்லாம் இருக்க மாட்டேன். கலிங்கப்பட்டி வைக்கோடு கொடியாடு. நான் கொடியாடு மீடியம் சைஸ் ஆடு. பல்லுனா எத்தனை வருஷம் ஆடு? இது இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இருக்கும். 4 வருஷம் இருக்கும். இப்ப சென்னையாட வாங்கிருக்கீங்களா? சென்னையாடு தான். சென்னையாடு தான். சென்னை கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். இன்னும் ஒரு 10-20 நாள்ல குட்டி வரும். குட்டி ஈனிரும். எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை சொன்ன 15 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா முடிஞ்சு. என்ன காரணத்துக்கா சென்னையாட வாங்கிட்டு போறீங்க? சரி ஒண்ணு குட்டியோட வாங்கவும் தான் வந்தேன். அது நமக்கு சரி வர மாதிரி தெரியல. ஏன் விலை அதிகமா சொன்னாங்களா? கொஞ்சம் அதிகமா 25,000 ரூபாய்க்கு மேல அங்க 25,000 ரூபாய் இருந்து 8 வந்தாலும் வாங்க முடியும். நீங்க நினைக்கிற தாயாடு 2 குட்டி 25,000 ரூபாய் 8 வந்தா குடிச்சிட்டு போகலாம். நல்ல தைரியமா குடிச்சிட்டு போகலாம். இந்த மதிப்புல இந்த மாதிரி ஆனா போதும். நம்ம ஒரு 4 மாசம் வளர்த்தாலே போதும். எவ்வளவு சொன்னாங்க? 15,000 ரூபாய். கடைசியில முடிஞ்சது 13 ரூபா. 13 ரூபா. 500 கேட்டேன். சரி 500 ரூபா முன்ன பின்ன போட்டாலும் பிரச்சனை இல்ல. நல்ல பொருள். அவ்வளவுதான். நல்லா பிடிச்சி போச்சுல. வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்குறீங்க? வீட்டுல நமக்கு 10 உருப்படி கிடக்கு. என்ன வேலை பாக்குறீங்க? நான் மெட்ராஸ்ல இருக்கேன். சென்னையில இருக்கீங்க. இனி வருங்காலத்துல 2 வேலை தேவைப்படுமா? வருங்காலத்துலயா? ஒரு வேலையை ஒரே வேலை தான். இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு கூட பார்த்தா நம்ம காடு நம்ம கையால நம்ம உழைச்சி சாப்பிடுறது அது வேற மாதிரி இருக்கும். இன்னொருத்தண்ட வேலைக்கு போறது அது வேற மாதிரி இருக்கும். சென்னையில எடுக்க சம்பளத்துல ஆடு மேய்ப்புல எடுத்துடலாமா? ஆடு வளர்த்து எடுத்துடலாமா? வேலை பார்க்கறதுக்கு அந்த செலவுக்கும் வரவும் கரெக்டா இருக்கும். செலவு ரொம்ப இருக்குன்னா 10 ரூபா வேலை பார்த்தாலும் அதே செலவு தான். 50,000 வாங்கினாலும் அதே செலவு தான். சொந்த தொழில். சொந்த தொழில். நான் அடிமை இல்லை. அடிமை இல்லை. அவ்வளவுதான். நம்ம கையை வச்சு நம்ம உழைக்கிறோம். யாரும் கை கட்டி நிக்க வேண்டியது இல்லை. 10 வெள்ளாடு இருந்தா போதும். நான் காட்டுல கொஞ்சம் விவசாயம் இருந்தா போதும். விளாத்திக்குளம் பக்கம் ஒரு தாயாடு 2 குட்டி. தாயாடு 2 குட்டினா நமக்கு என்ன லாபம்? 2 குட்டி மட்டும் அந்த வேலைக்கு வாங்கின வரைக்கும் வித்துறேன். சொன்ன வேலை 22,000 சொன்னாங்க. வாங்கினது 20,000. 20,000 ரூபாய். 1 கிடா குட்டி 1 பொட்டை குட்டி. எவ்வளவு நாள் இருக்கும் பிறந்து? 1 மாசம் இருக்கும். குட்டியை நல்லா வளர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா? பால் இருக்கும்? பால் இருக்கு. போட்ட காசை எவ்வளவு நாள் எடுக்கலாம்? போட்ட காசை ஒரு 3 மாதத்துல எடுத்துடலாம். உண்மையாவா? ஆமா. எப்படி சொல்லுங்க? 3 காசுல எப்படி எடுக்கலாம்? குட்டி வளர்த்துரும். ஒரு குட்டி 10,000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துடும். குட்டி 10,000 ரேஞ்சுக்கு வந்துடும். ஆடு மிச்சம். ஆடு வயசு ஒரு 4 இருக்கும். வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க? வீட்டுல ஒரு 150 ஆடு வளர்க்கும். எல்லாம் செம்மறியா? செம்பரி வெள்ளாடு எல்லாரும். எது லாபம்? செம்மறி வளர்ப்பு லாபமா வெள்ளாடு லாபமா? ரெண்டுமே பார்த்தா தான் லாபம். கோயில்பட்டி பக்கம் படந்தபுளி 4 குட்டி வாங்கலாம்னு வந்தனே. இப்ப வந்து 2 குட்டி தான் வாங்கியிருக்கோம். ஏன் 2 ஆயிட்டு? விலை கூடுதா? விலை அதிகமா இருக்கு. சொன்ன விலை வந்து 22 ரூபா சொல்லியிருக்காங்களே. நாங்க வந்து 19 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். யார் வாங்கி தந்தா? நீங்களே வாங்கிட்டீங்களா? நாங்களா தான் வாங்கியிருக்கோம். 19 ரூபா பரவாயில்லையா? அதிகம் தானே விலை. எங்க வீட்லயும் ஆடு இருக்குன்னு ஒரு 2-3 மாசத்துக்கு வளர்ப்போம். அதுக்கப்புறம் கொடுத்துருவோம். ஆடு வளர்ப்பு பெண்களுக்கு எப்படிக்கா? நல்ல தொழில் தானா? நல்ல வருமானம் இருக்குதா? வருமானம் இருக்கு. நல்ல தொழில் தானே. மத்த பெண்கள், தமிழ்நாட்டு மத்த பெண்கள் செய்யலாமா? அதெல்லாம் அருமையா செய்யலாம் அந்த வேலை. இதை வந்து ஆமா இதுல நல்ல லாபம் கிடைக்கும் வளர்த்ததுல. நீங்க முழு நேரமா ஆடு வளர்ப்பு தானா? ஆமாண்ணே ஆடு இருக்கு. எங்க வீட்டுல மாடு இருக்கு. ஒரு வெளியே வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம், மாசம் ஒரு 10,000 சம்பளம் கிடைக்கும். அதை விட இதுல அதை விட அதிகமா தான் இங்க வருமானம் கிடைக்கும். ஆமா. மதுரை ஜெயந்திபுரம் வளப்புக்காண்டி வாங்கிட்டு போறோம். பந்தயத்துக்கு எதுவும் விடலாமா? ஆமாண்ணே. பந்தயம் டீம் எதுவும் உண்டா? டீம் இருக்குண்ணே. வீரா பிரதர்ஸ் டீம்ல என்ன கிட்ட சிறப்பா இருக்கு? நல்லா அமரன் அடிக்குமா? பந்தயம் நல்லா அடிக்கும். சொல்லி அடிக்கும். அமரன் சொல்ல தெரியுமா? மதுரையில நல்லா தெரியும். ஒரு குட்டி தான் கிடைச்சிச்சுண்ணே. குட்டி இல்ல. செம்மறினா நேத்துல வெள்ளிக்கிழமை காலையில எல்லாம் சந்தை. குட்டி எப்படி இருக்கணும்? என்ன அம்சங்கள் இருக்கணும்? தலை செட் இருக்கணும். கால் கிணறு இருக்கணும். இருக்குதுங்களா? சுழியிலி இருக்கக்கூடாது. சுழினால என்ன பிரச்சனை சொல்றீங்க? வீட்டுக்கு ஆகாது. 3,500 ரூபா சொன்னாங்க. 2,500 ரூபாய்க்கு ஆகணும். எவ்வளவு நாள் குறைச்சி பிறந்து? 10 நாள் 15 நாள் உண்டு. பந்தயத்துக்கு இவ்வளவு பொடி குட்டிலே வாங்கி வளர்க்கணுமா? ஆமா. இன்னும் கொஞ்சம் தாயிட்ட வந்து பால் குடிச்சு மப்பேறி இருக்கணும்.
இது கொஞ்சம் நம்ம அவசரத்துக்கு இங்க விக்குது, அதனால வாங்கிட்டு வந்துட்டோம். எவ்வளவு நாள் கழிச்சு பந்தயத்துக்கு ரெடி ஆகும் இது? இது இன்னும் 2 வருஷம் ஆகும். 2 வருஷத்துக்கு பிறகு தான் பந்தயத்துக்கு. ஆமா. எத்தனை டைம் கொம்புல உருவீங்க? கொம்பு 2 தடவை உருவனா போகுது. எட்டயபுரம் குட்டிகள் எப்படி இருக்கு பந்தயத்துக்கு? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குமா? நல்லா ஈடுதாடா வரும். சாயல்குடி ராமநாதபுரம் மாவட்டம். ஆமாண்ணே. எட்டயபுரம் சந்தைக்கு இது எத்தனை டைம் வரீங்க? ஒரு 10 டைம் கிட்ட வருவேன். கிடைச்ச நேரம்லாம் எட்டயபுரம் வருவீங்க? ஆமா. என்ன பிளான்ல வந்தீங்க? எப்படி வாங்கணும்? என்ன பிளான்ல வந்தீங்க? குட்டியோட தான் வாங்கணும்னு வந்தோம். ரேட்டு கொஞ்சம் அதிகம். 14,500. 14,500. 14 பரவாயில்லையா? ஆமா, கொஞ்சம் பரவாயில்ல. என்ன குட்டி என்னாச்சு? ரெண்டுமே ஒரு பொட்டை குட்டி ஒரு ஆங்க குட்டி. வயசு பல்லுத்து அரைப்பல் இருக்கும். ஒரு 2 வருஷம் வைக்கலாம். நல்லா வளர்த்துருக்கா குட்டியா? பால் வர்க்கம் இருக்குண்ணே. வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க அங்க? ஒரு 30 ஆடு கிடக்குண்ணே. இல்ல 30 ஆடுனா வருமானம் கிடைக்குங்களா இல்லையா? இல்ல கிடைக்கும், அதான் கிடைக்காமலாம் இல்ல, முன்ன பின்ன இருக்கும். ஆடு வளர்ப்புல கஷ்டமான காலம்னா எந்த சீசன்? மழை சீசன். டிசம்பர் ஜனவரி அந்த டைம் தான். இந்த வருஷம் எப்படி காப்பாத்திட்டீங்களா ஓரளவுக்கு? அந்த வாட்டி பரவாயில்ல. போன வாட்டி கொஞ்சம் ஆடி, இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல. என்ன பண்ணீங்க இந்த வருஷம்? இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுத்தீங்களா? இல்ல, ஊர்ல ஒரு அண்ணா, ஒரு பெரிய ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தாரு. அவர் அப்பப்போ வந்து பாத்துக்கிடுவாரு. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. இல்ல தடுப்பூசிகளை தான் போட்டீங்களா? அதான் அவரே மருந்து பாத்துருவாரு. போட்டு விட்டாரு. ஒரு வயசான ஆள் நம்மளுக்கு இப்ப இருக்காப்ல, அவர் பாத்துக்கிட்டாரு. அதனால பிரச்சனை இல்ல. சிவகாசி 2 குட்டி வாங்கணும்னு வந்தோம்னா 4 குட்டி வாங்கியிருக்கு. ஓகே. என்ன குட்டிகள்? 4மே கிடா மாரி தான். 4 மாசம் 6 மாசம் இருக்கும்னா இது நம்ம வளர்ப்புத்த ஒரு வருஷம் வளர்க்கலாம் தான் ஐடியா. புதுசா வளர்க்கல, ஏற்கனவே குட்டில இல்ல, இறங்கி குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சொன்னா 60 ரூபா சொன்னாங்க. 4,560. ஆமா. ஒரு குட்டி 15,000. எத்தனை கிலோ கறி இருக்கும் இல்ல? இதுல கறி மேட்லாம் நமக்கு தெரியாது சாமி, அதை நம்ம கணக்கு போடக்கூடாது. ஒரு 10 கிலோ தான் இருக்கும்னா? அப்புறம் கடைசியில முடிஞ்ச வர 55. குறைக்க முடியலையா? குறைக்க முடியல, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கடினமா இருக்கு. தங்கத்தை கூட கொஞ்சம் உரைச்சிடலாம் போனது, இது உரச முடிய மாட்டேங்குது. ஆட்டை உரச முடியலையா? ஆட்டை உரச முடிய மாட்டேங்குது. எட்டயபுரம் குட்டிகள் எப்படி இருக்கு? வளர்ச்சி எப்படி இருக்கு? வளர்ச்சி நல்லா இருக்கும், கடா மாரி நல்லா இருக்கும். 5000 பண்ணானே. இளங்குட்டியா ஒரு 10 குட்டி வாங்கணும்னு பார்த்தேன். இளங்குட்டி ரொம்ப படிசால எவ்வளவு நாள் இருக்கும் பிறந்து? அது பிறந்து 1 வாரம் இருக்கும். 1 வாரம் குட்டி வளர்த்துருவீங்களா? வளர்த்துடலாம். சிலர் வளர்க்க 20 குட்டி வளர்த்து வச்சிருக்கேன். இது 2000 ரூபா, இது 1000 ரூபா. கரெக்டா 9 மாசம். 9 மாசம் வளர்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 ரூபா 17 ரூபாய்க்கு போகும். அப்படி 20 குட்டி வளர்த்து வச்சிருக்கேன். அதனாலதான் அப்படி இளங்குட்டி பிடிச்சி போறேன். இதுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரும் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. பெரும்பாலும் கோமாரி தான் வரும். இப்போ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கும் மழை காலம் முடிஞ்சிச்சு. கழிச்சல் பீச்சல்ங்களா பொடி குட்டியில? அது நம்ம வளர்க்கறத பொறுத்து தான். அப்படியா? வந்தா என்ன மருந்து கொடுப்பீங்க? மருந்து இதுதான், பெருங்காயம். வேற என்ன, இதெல்லாம் கேஸ் லைட்டா ஒரு 3 காலம் போட்டா போதும். இப்படி பால்ல கலந்து கொடுக்கணுமா? ஆமா, பால்ல கலந்து கொடுக்கணும். பாக்கெட் பாலா? வீட்டுல பால்? வீட்டுல பசும்பால் இருக்கு. மாடு இருக்கு. எத்தனை மாடு இருக்கு? 2 இருக்கு. அந்த மாட்டு பாலை அதுக்கு அப்படியே கொடுக்குது. மாட்டு பாலை வெளியே வித்து 50 ரூபாய்க்கு விற்கலாம். ஏன்னா அதை காட்டுல இதானே வருமானம். அப்படியா? ஆமா, ஒரு கணக்கு போட்டு பார்த்தா தெரியும். குட்டி கிடைச்சா இதான் லாபம். ஆமா. சந்தைக்கு வந்ததுல சரியான ஆடு, சூப்பர் ஆடு. ஒரு தாயாடு 24,000. சென்னையாடு 2 மாசத்துல ஈனிரும். செம்போர், புளியம்போர், கருத்த கிடாய். குட்டி காமியா, கிடா காமியா. கோயிலுக்கு நாளை காலையில ஃபங்க்ஷன். எந்த ஊரு? இங்க கோயில்பட்டி தான். உள்ளூர் லோக்கல் தான். ஆமா. கருத்த கிடாய்கள் வரத்து எப்படி இருக்கு? வந்திருக்கா நிறையா? கொஞ்சம் கம்மியா தான் வந்துருக்கு. சொன்னால 20 ரூபா சொன்னாங்க. முடிஞ்சது 17,500. இப்போ நம்ம மினிமம் தான் பார்க்க வந்தோம். கொஞ்சம் நல்லாவே அமைஞ்சிருக்கு. பல் போடல. இளங்கிடா தான். நாங்க சிந்தாமணி புளியங்குடில இருந்து வரோம். தென்காசி மாவட்டம். இந்த கொடியாடு வாங்கிட்டு வந்தோம். கொடியாடுனா எட்டயபுரம் தான். ஆமா. ஆளுக்கு எத்தனை வாங்கணும்? எத்தனை வாங்கிருக்கீங்க? ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம், வாங்கிட்டோம். சென்னையாடா? ஆமா, சென்னையாடு. சென்னையாடுனா 2 குட்டி இன்னும் அதெல்லாம் ஒண்ணு தான் இருந்தது. அதுக்கு ஒவ்வொரு குட்டி தான் இருக்குது. ஆமா. இது 19,000 சொன்னாங்க. நாங்க ஒரு 15 ரூபான்னு வாங்கிருக்கோம். 15,000 ஒரு ஆடு. ஆமா. இந்த ஆடு ஒரு குட்டி. இது எவ்வளவு சொன்னாங்க? அந்த ஆடு 19,000 சொன்னாங்க. அதுவும் 15,000க்கு வாங்கிருக்கு. 15 குட்டியோட சேர்த்து. இது அது 16,000. 16. ஆமா. 1000 ரூபாய் கூடானே. ஆமா. நிறைய ஒரு கிடா குட்டியா வளர்த்து டக்கு டக்கு காசாக்கலாம். இது குட்டி வீணும் வளர்த்து வித்துக்கலாம்ல, மறுபடியும் வாங்க வேண்டாம்ல. நம்ம ஒரு டைம் போடுறத இன்வெஸ்ட் பண்றோம். ஆமா, இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட முடிஞ்சு. குட்டி வாங்கினா மறுபடியும் வாங்கணும்ல. அதே காசு மறுபடியும் ஆடு வேணும்ல. வீட்டுல ஒரு 5 ஆடு இருக்கு. இதே ஆடு உங்க ஊர்ல எவ்வளவு ஒரு ரேட்டு? எங்க ஊர்லன்னா 20 ரூபா வந்துடும். விலை கூடதுண்ணா? ஆமா. இந்த கொடியாடு உங்க ஊர்ல கிடையாது. அது வயசுல அப்படி ஆடுச்சு ஆடுகளுக்கு? இது 3ஆவது. அது ரெண்டுமே தலையீத்து தான். தலைத்தான். ஆமா. அதனால ஒரு குட்டி. ஆமா. இன்னும் வச்சுக்கிடலாம். ஆமா. ஆடு வளர்ப்பலாமா கிடா குட்டி வளர்ப்பலாமா? நமக்கு ஆடு வளர்ப்பு தான் லாபம். எப்படி சொல்றீங்க? நாங்க வளர்த்துருக்கோம்ல ஆடு. அந்த சந்தைக்கு எத்தனை டைம் வரீங்க? எட்டயபுரம் சந்தை? இது 3ஆவது ட்ரிப் வரோம். 3ஆவது டைம். இதுக்கு முன்னாடி வாங்கின ஆடுகள் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி வாங்கல ஆடு. வந்து சுத்தி பார்த்துட்டு போறீங்களா? சுத்தி பார்த்துட்டு போனா அந்த கொடியாடு வாங்கன்னு பார்த்தா வாங்க. ஆடு வளர்ப்புல கஷ்டம்னா என்ன கஷ்டம்? நோய் மேலாண்மைனா இந்த காணம் வந்துடும், மழை நேரம் காய்ச்சல் வந்துடும். காய்ச்சலுக்கு என்ன மருந்து குடிப்பீங்க? காய்ச்சலுக்கு மருந்துக்கு மெடிக்கல் வாங்கி வாங்கி ஊசி போட்டுவோம். நாங்க நீங்களே போட்டுருவீங்க? நாங்களே போட்டுவோம். இல்ல போன உடனே ஏதாவது குடல் புழு மருந்து கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம். கறி மருந்து இப்பமெல்லாம் கொடுக்க கூடாது. சென்னையாடு இல்ல
ஓ சென்னையாட்டுக்கு கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாது. நான் ஆடுலாம் ஈன பிறகு தான் கொடுப்பேன். ஈன பிறகு கொடுப்பீங்கன்னா சிந்துகம்பட்டி ஆடு எத்தனை பல்லு ஆடு இது? வயசு வயசு 6 இன்னும் 2 ஈத்து வாங்கிக்கலாம். 2 ஈத்தா. இப்ப சென்னையாடா இருக்கும். சென்னை எத்தனை மாசம் சென்னை ஆனாச்சு? 1 மாசம் தான். 1 மாசம் சென்னை தான். 1 மாசம் சென்னை கன்ஃபார்ம் தானா? சரி, எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 15 ரூபா சொன்னாங்க. முடிஞ்சது 14. மீடியம் சைஸ் ஆடுனா? ஆமா. சாயடி பக்கத்துல SM இளந்தே கிளம்புங்க. இதே முதல்ல வாங்கிருக்கேன். நம்மளுடைய பிளான் தானே, வேற ஒண்ணும் பிளானே. எட்டயபுரத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் தானே. எவ்வளவு நாளா எட்டயபுரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க? இது வந்து ரொம்ப நாள் வரணும்னு ஆசை. எங்க அப்பா பெரிய வியாபாரி. வியாபாரி மகன் இது வரைக்கும் எட்டயபுரத்துக்கு வரல? இது வந்தது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட். கறிக்கடை வச்சிருக்கேன் சாயல்வடியில. எவ்வளவு? 1 கிலோ மட்டன் எவ்வளவு? மட்டன் வந்து இன்னைக்கு 900 ரூபாய். எலும்பு கறி 900 ரூபாய். ராமநாதத்துல 1000 ரூபாய் வந்துச்சுன்னா ஆமாண்ணே. தனிக்கறின்னு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 1150 ரூபா. 1150, 1200. ஆமாண்ணே, 1200 ரூபா வைங்கண்ணே. இதெல்லாம் வளர்ப்புக்கா? எல்லாமே வளர்ப்புக்கு தானே வாங்கிட்டு போறேன். எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 மாசம். அது கிடா குட்டினே. 2 பொட்டை குட்டி. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை? சொன்ன விலை 19 ரூபாண்ணே. 3 சேர்த்து. கடைசியில முடிஞ்சது? கடைசி 11 ரூபாயில முடிச்சிருக்கு. குளத்தூர் ராமச்சந்திரா. 2 ஆடா கிடாவா? ஆடு. ஆடு கிடா மாதிரிலாம் இருக்குண்ணா? ஆமா, இது கொடி ஆடு. கொடி ஆடு. சைஸ் மீடியமா நல்ல சைஸா? பெரிய சைஸா? மீடியம் தான். மீடியம் சைஸ் தான். இதோட பெருசெல்லாம் இருக்குது. ஆமா, சொன்னாலும் 36, வாங்கினது 34. ஆடு சென்னையாடு தானே? சென்னை. தாயாடு குட்டி விலை ரொம்ப சொல்றாங்க. 5.5 மாசம் மொத்தம். எத்தனை மாசம் சென்னை இது? இது 2 மாசம் 3 மாசம் இருக்கும். 3 மாசம் இருக்குன்னா ஒரு 2 மாசம் ஆகும். 4 பல் தான். 2 வருஷம் ஆடு தான். ஆமா. என்ன படிக்கீங்க? 11th. படிக்க வச்சுல ஆடு வளர்ப்பா? ஆமா. வருங்காலத்துல இப்படி பெரிய பண்ண என்ன போடணும் எதுவும் ஐடியா இல்லை? கிடா கிடக்கா? பெரிய கிடா ஒண்ணு கிடக்குதா? கடை இல்லையா? இல்லை, கிடா வேணும்ல. வாங்கணும் தான். அடுத்த வாரம். பக்கத்துல கிடா கிடக்குதோ? நல்ல கிடா வீட்டுல 1-2 கிடக்கு. பக்கத்துல இருக்குது. அருப்புக்கோட்டை கடை வாங்கணும் தான். கோயிலுக்கு கடை வாங்கணும் தான். பரிபாக்கு வாங்கியாச்சு. எத்தனை கடை வாங்கணும்னு வந்தீங்க? 2 கடை தானே வாங்கணும் வந்தோம். வாங்கியாச்சு. நல்லா நினைச்ச மாதிரி வாங்கியாச்சு. ஒரு கடை 2 கடை 50,000 ரூபாண்ணே. எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி அது 55 கிலோ 60 கிலோ வருவா. கோயிலுக்கு நம்ம இது மாதிரி வாங்க நினைச்சோம். வாங்கியாச்சு. ஆமா, எல்லா கிட்டே வரதான். இங்கேயான பெரிய பெரிய கடையெல்லாம் கிடைக்கும். தென் மாவட்டத்துல வேற பெரிய சந்தை. 20 கடை பார்த்துருப்பேன். 2 நாள் சூட்டிப்பா இருந்துச்சு. பிடிச்சாச்சு. சுத்த கருப்பா காதுல மட்டும் வெள்ள இருக்கும். ஆமா, அது ஒரு சில அமைப்பு அப்படி வரும்ல. சுத்த கருப்பு பிடிக்க கூடாது, அது ஒண்ணு இருக்குல்ல. அப்படியா? ஆமா, ஒரு சில கோயில் அப்படி ஐடியா இருக்கும். இது என்ன கோயில்? இது கோட்டக்கரை சாமி கோயில், திருச்சுழி பள்ளிமடம். என்னைக்கு ஃபங்க்ஷன்? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. இன்னும் ஒரு வாரம் இருக்கு. 3 நாள் படந்தோழி. கிடா குட்டி பொட்டை குட்டி ரெண்டும் எல்லாம் கலந்து இருக்கு. வயசு என்னாச்சு உங்களுக்கு? வயசு 73. 73. சும்மா இருக்கக்கூடாது. ஏதோ உழைச்சா தானே 10 ரூபா கிடைக்கும் நமக்கு. அதனால அதை உழைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். பிள்ளைகளை எதிர்பார்க்க வேண்டாம். வீட்டுல ஒரு 5-6 குட்டி கிடக்கு. இது வாங்கி கொண்டு வளர்க்கணும்னு ஆசைப்படும். சொன்ன விலை இது வந்து 20 ரூபா சொன்னாங்க. 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 17. ஒரு குட்டி 6,500 ரூபாய். விலை எப்படி இருக்கு இன்னைக்கு? பரவாயில்லையா? விலை கூடத்தான். சரி, ஆடு வளர்ப்புறதுனால வயசானவங்களுக்கு என்ன லாபம்? சிலர் சுகர் இருக்காங்க, பிரஷர் இருக்காங்க, எல்லாம் இருக்கு. அதை இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கும். இல்ல ஆடு மேய்க்கிறது அப்படி லாந்திட்டே வர சுகர் பிரஷர் குறையும் சொல்றாங்களா? ஆமா, குறையுது. கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கண்ட்ரோல்ல. கோவில்பட்டி கிடா குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? தெரியலை. வளர்ப்புக்கு தானே? இல்ல, கோயிலுக்கு. கோயிலுக்கா? என்னைக்கு கோயில் ஃபங்க்ஷன்? வார செவ்வாய்க்கிழமை. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை அவங்க 7 ரூபா சொன்னாங்க. 6,500 வாங்கி. 6,500. 500 தான் குறைச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். கோயிலுக்கு செங்குட்டி தான். செங்குட்டி தான். தலைக்காட்டுப்புறமா ஒரு தாயாடு 2 குட்டி. எவ்வளவு விலை சொன்னாங்க? 17,000. 17,000 வாங்கிட்டு போறீங்க. கிடா குட்டியா? ஒரு பொட்டை ஒரு கிடா. கிடாவா வாங்கணும் வந்தோம். தாயாடு வாங்கிருக்கீங்க. இது அமைஞ்சுதான் இன்னைக்கு. ஆமா. வயசு எவ்வளவுமா இருக்கும் ஆடுக்கு? வயசு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க? வீட்டுல ஆடு இல்ல. ஆடு இல்ல. வித்தாச்சு. அப்படியா? புதுசா 2வது வாங்கிட்டு போறீங்க. காணா விளக்கு. கொடி குட்டியா வாங்குற மாதிரி இருக்கு. என்ன? பால் வச்சு வளர்க்குறதுக்கு தான். பால் வெளியே இல்ல, மாடு பால் தான். எத்தனை மாடு இருக்கு? 3 மாடு இருக்குண்ணே. இது பொட்டை மாதிரி. எவ்வளவு நாள் இருக்கும் பிறந்து? ஒரு 4-5 நாள் குட்டி இருக்கும். ரொம்ப பொடி குட்டினா? தாய் எதுவும் பார்த்து வாங்குனீங்களா? இல்ல, தாய் பார்க்கல. நிறம் நல்லா இருக்கு. நீளவானா இருக்கா? எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 1300 சொன்னாங்க. வேற என்ன சிறப்பு இந்த குட்டியில? 2 மாதத்துல மனுவாயிரும். நல்லா வளர்ந்துரும். ஜம்முன்னு வளர்ந்துரும். கலர் இருக்குல்ல, அதுக்கே போயிடும். இந்த கலருக்கே வித்துருமா? வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கு? 10 ஆடு இருக்குண்ணே. பேக்கே கொண்டு வரலாம் யாரு? இல்ல, மேய்ச்சல் முறை கிடையாது. தீவனம் தான். கெட்டில தான் கிடக்கும். தாயாடா? ஆமா. தாயாடு கெட்டிலே போட்டு வளர்த்தலாமா? வளர்த்தரலாம். என்ன தீவனம் எல்லாம் கொடுக்குறீங்க?
தீவனம் அகத்திக்கொள்ள இப்படி காட்டுகளில் புல்லு தான். வேற எதுவும் தொழில் பாக்குறீங்களா? ஆமாம், அதை பார்த்துட்டு வேற வேலைக்கு போயிடுவோம். கூப்பிட்டு வேலைக்கு போயிருவீங்க. போயிட்டு மற்ற நேரம் ஆடு வளர்ப்போம். வீட்டுல போட்டு வளர்க்குறதுல தாயாடு வளர்ப்பு லாபமா கிடாக்குட்டி வளர்ப்பு லாபமா? வளர்க்குறது தான் லாபம். தாயாடு வளர்க்குறது தான் லாபம். கிடாக்குட்டி தனியாக பிடிச்சி வளர்க்குறது நம்மளுக்கு அவ்வளோ மிச்சம் கிடைக்காது. இங்கேயே வளர்ப்புக்கு பிடிச்சி 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு வரும். தாயாடு வளர்த்தா நம்ம குட்டி நம்மளுக்கு பிடிச்சாங்க. குட்டியில எடுத்துடலாமா? எடுத்துடலாம். ராஜபாளையம் பரவாயில்லாம கிடைக்கும் நாங்க வந்தோம். ஆமாண்ணே, இப்படித்தான் பாத்துருக்கோம். இந்த சைஸ்ல வாங்கணும்னு வந்தீங்க. நினைச்ச மாதிரி அமைஞ்சுக்கிட்டா? எவ்வளவு சொன்னாங்க? 27 சொன்னாங்க. 21 பிடிக்குது. கறி மதிப்பு அது தெரியாதுண்ணே. கோயிலுக்கு இங்க இருக்கு. ஒரு 25 கிலோ இருக்குமா? கோயில் கூட முடிஞ்சு நாங்க தனியா போய் சாமி போறோம். நேர்ச்சி கடனா அவியூர் மதுரை ஏர்போர்ட் மதுரை. மதுரையில் நிறைய சந்தைகள் உண்டுல்ல? ஆமாண்ணா, எட்டாவது சந்தை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்தோம் கொடியாடு வாங்கணுங்காண்டி. ஒரிஜினல் கொடியாடு. ஆமா, உங்களுக்கு விற்க வந்தோம், நம்மளுக்கு பிடிச்சி போயிருச்சு, அதனால வாங்க வந்துட்டோம். வித்தது எப்படி? லாபத்துக்கு வித்தீங்களா? அசலுக்கு தான் வித்துருக்கோம். இங்க எப்படி நிறைய நல்ல விலைக்கு விற்குன்னு கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்தோம். வியாபாரம் வளர்ப்பா அவ்வளவுதான். ஓகே, இது 2 கிடா குட்டியா? 1 புருவ 1 கிடா 1 பொண்ணு. எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும் இதெல்லாம்? இது என்னன்னா 3 மாச குட்டி, இது 2 மாச குட்டி இருந்துச்சு. இதெல்லாம் 15 ரூபா சொன்னாங்க. 2 சேர்த்து. முடிஞ்சது 14,500. 500 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க. அவருக்கு பார்ட்டிக்காரர்களுக்கு பிடிச்சிக்கிச்சு, அதனால விலை குடியாடு தான் வேணும். அட்ரஸ் சேலார்மண்ணா. சிறந்த ஆடுகள் 2 குட்டியோட வாங்கினா சென்னையாடா? சென்னையாடு. இது கன்னியாடா கொடியாடா? கொடியாடு. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை? சொன்ன விலை 30. 2 சேர்ந்து. முடிஞ்சது 29. 29. 1000 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க. எத்தனை ஆடு வளர்த்தா நமக்கு சம்பளம் கிடைக்கும்? ஆடு 10 ஆடு எடுத்தா சம்பளம். ஒரு 30 ஆடு வளர்க்கணும். 30 ஆடுன்னா கொஞ்சம் கஷ்டம்லாம் இல்லையா? ஓடும் வளர்த்துடலாம். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 20 படி இருக்கு. 20 கிடைக்கு. இது ஒரு 2. எல்லாமே எட்டயபுரம் ஆடுகள் தானே? ஆமா. விற்கெல்லாம் எங்க விற்பீங்க? சந்தையில கொண்டு விற்பீங்க? அங்கேயே வித்துருமா? எங்கேயும் வித்துரும், அங்க இருந்து வாங்கிடுறோம். லோக்கல்ல வித்துரும். எப்படி இருக்கு நிலவரம்? நிலவரம் கிராக்கி தான். வரத்து எப்படி இருக்கு? விலை எப்படி இருக்கு? ஆடுகள் வரத்து கம்மி தான். வரத்து கம்மி.